தமிழ்நாடு விஸ்வகர்மா மக்கள் இயக்கம் சார்பில் விஸ்வகர்மா ஜெயந்தி விழா கோவை மாவட்டம் கோவை பூமார்க்கெட் அருகில் உள்ள ஸ்ருதி காலில் தமிழ்நாடு விஸ்வகர்மா மக்கள் இயக்கம் சார்பில் ஸ்ரீ விஸ்வபிரம்ம 12ஆம் ஆண்டு ஜெயந்தி விழா மற்றும் மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் அறிமுக விழா நடைபெற்றது. இவ்விழாவானது ஸ்ரீ நாகதேவதை அம்மன் குருபீடத்தின் நிறுவனரும் மாநில பொதுச் செயலாளருமான விஸ்வகர்மா ஜெகத்குரு பீடாதிபதி டி.கே. சக்கரவர்த்தி ஆச்சாரியார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் மாநில தலைவர் ச. அழகிரிசாமி, மாநில பொருளாளர் சி. ஹரிஹரன் முன்னிலை வகிக்க, மாநில அமைப்பாளர் மா. ஐயனார், மாநில ஒருங்கிணைப்பாளர் மா. முருகேசன், மாநில துணைத் தலைவர் எஸ். சுந்தரம், மாநில துணைச் செயலாளர் லோ. வீரமணி ஆகியோர் முன்னிலை வகிக்க, விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கோவை மாநகர் மாவட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக செயலாளர், வடக்கு மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அர்ஜுனன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் நிகழ்ச்சியில் ஹரிஓம் இந்து சேவா சங்கத்தின் நிறுவனர் பொன்மணி ஆச்சாரியார், சிவசேனா கட்சியின் கோவை மாநகர் மாவட்ட தலைவர் மருது மற்றும் மாவட்ட பொதுச் செயலாளர் அயோத்தி ரவி, திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆர். சிவகுமார் ஆச்சாரியார், ஸ்ரீ தொட்டிச்சி அம்மாள், சின்னம்மாள், சின்னையா, பாப்பாத்தி அம்மாள், முனியப்பன், இந்து மக்கள் கட்சியின் கோவை கோட்ட துணைத் தலைவர் கே. சதீஷ்குமார், விஸ்வகர்மா ஜி.எஸ்.ஆர். ஹரிகிருஷ்ணன், சூர்யா நற்பணி இயக்கத்தின் கோவை மாவட்ட தலைவர் சுனில், வள்ளலார் சத்தியஜோதி அறக்கட்டளையின் நிறுவனர் ஆர். சிவகணேசன் உள்ளிட்ட ஏராளமானோர் ஸ்ரீ விஸ்வபிரம்ம 12ஆம் ஆண்டு ஜெயந்தி விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழாவின் இறுதியில் ஹரிஓம் இந்து சேவா சங்கத்தின் நிறுவனர் பொன்மணி மற்றும் ஸ்ரீ நாகதேவதை அம்மன் குருபீடத்தின் நிறுவனரும் மாநில பொதுச் செயலாளர் ஜெகத்குரு பீடாதிபதி டி.கே. சக்கரவர்த்தி ஆச்சாரியார் ஆகியோர் செய்தியாளர்களுக்கு சிறப்பு பேட்டி அளித்தனர். இந்த பேட்டியில் அரசுக்கு 3 கோரிக்கைகளை வைத்தனர். முதல் கோரிக்கையான விஸ்வகர்மா ஜெயந்தி விழாவை அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் என்றும், 2வது கோரிக்கை நலிந்த தொழில் முனைவோருக்கு மானியத்தை எல்லோருக்கும் வழங்க வேண்டும் என்றும் மற்றும் வீட்டுமனை பட்டா அனைவருக்கும் புதுப்பித்து தருமாறும் அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். ஜெய் விஸ்வகர்மா, ஜெய் விஸ்வகர்மா, ஜெய் விஸ்வகர்மா, ஜெய் ஜெய் விஸ்வகர்மா. வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, விஸ்வகர்மா வாழ்கவே, விஸ்வகர்மா வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, விஸ்வகர்மா வாழ்கவே, விஸ்வகர்மா வாழ்கவே, ஜெய் விஸ்வகர்மா, ஜெய் விஸ்வகர்மா, ஜெய் விஸ்வகர்மா, ஜெய் விஸ்வகர்மா, ஜெய் விஸ்வகர்மா, ஜெய் விஸ்வகர்மா. அப்படியே பூ எல்லாரும் போடு போடு. தமிழ்நாடு விஸ்வகர்மா மக்கள் இயக்கத்தின் சார்பாக இன்றைக்கு வருகின்ற சிறப்பு விருந்தினர் இந்து சேவா சங்கம் நிறுவனர் பொன்மணி ஆச்சாரியா அவர்களுக்கு பொன்னாடை குத்தி அவரது நினைவு பொருட்டாக எங்களது அமைப்பு ரீதியாக மரியாதை செய்கிறோம். வணக்கம். ஜெய் விஸ்வகர்மா. இந்த செப்டம்பர் 17 விஸ்வகர்மா ஆராதனை விழா முன்னிட்டு தமிழ்நாடு விஸ்வகர்மா மக்கள் இயக்கத்தின் 12வது விஸ்வகர்மா ஜெயந்தி விழாவை நம்முடைய அன்பு சகோதரர் சுவாமிஜி சக்கரவர்த்தி அவர்கள் மிக சிறப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களினுடைய அந்த ஒரு ஆர்வமான ஒரு செயல்பாடு, எல்லா மக்களும் விஸ்வகர்மா ஆராதனை விழாவை சிறப்பாக கொண்டாடணுங்கிற வகையில் இன்றைக்கி கோயம்புத்தூர் அரசுபுரத்தில் அவர் ஒரு மக்களெல்லாம் கூட்டி நல்ல சிறப்பாக இந்த விழாவை கொண்டாடி இருக்கிறாரு. அதுபோக இன்னும் மேலும் மேலும் இந்த விஸ்வகர்மா ஆராதனை விழாவை நம்மளுடைய விஸ்வகர்மா மக்கள் எல்லா பக்கமும் கொண்டாடுறதுக்கும் இந்த மாதிரி இளைஞர்களை முன் கொண்டு வந்து நம்முடைய தமிழ்நாடு விஸ்வகர்மா மக்கள் இயக்கம் மேலும் மேலும் சிறப்பாக பணி செய்யணுங்கிறத வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நம்மளையும் ஒரு கௌரவிச்சு நமக்கு ஒரு விருது வழங்குறதுக்காக ஹரிஓம் இந்து சேவா சங்கத்தினுடைய சார்பாக அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக்கிறோம். நன்றி. ஜெய் விஸ்வகர்மா தமிழ்நாடு விஸ்வகர்மா மக்கள் இயக்கத்தின் சார்பாக இன்றைக்கு 12வது விஸ்வகர்மா ஜெயந்தி விழா மற்றும் மாநில பொறுப்பாளர்கள் அறிமுக விழாவும் நடைபெற்றது. அதில் நாங்கள் தமிழக அரசுக்கு ஒரு 3 கோரிக்கைகள் வலியுறுத்தியிருக்கிறோம். அதில் முதல் கோரிக்கை, தமிழக அரசு விஸ்வகர்மா ஜெயந்தி விழாவை அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும். 2வது, எங்களோட நலிந்து போன தொழிலுக்கு மானியம் கொடுக்குறதாக சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் சில பெரியவங்களுக்கு தான் கொடுக்குறாங்களே தவிர அடிபட்டு மக்களுக்கு இந்த மானியம் சரியாக சேரலை. அதுபோக எங்களுக்கு வீட்டுமனை பட்டா
இப்போ புதுப்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த வரைக்கும் அந்த புதுப்பிச்ச பட்டா வந்து எங்களுக்கு யாருக்கும் தரல. ஒரு சிலருக்கு தான் வந்திருக்கு. அதையும் மீண்டும் எங்களுக்கு அந்த வீட்டுமனை பட்டாவை வழங்க சொல்லி கேட்டுக்கொள்கிறோம். இது தமிழ்நாடு விஸ்வகர்மா மக்கள் இயக்க சார்பாக எங்களுக்கு முதல்வர் கோரிக்கை. அதுபோல் தமிழகத்தில் எப்படி ஊரெல்லாம் விநாயகர் வைத்து கொண்டாடுறார்களோ அதுபோல அடுத்த வருடம் தமிழ்நாடு விஸ்வகர்மா மக்கள் இயக்கத்தின் சார்பாக இன்றைக்கு ஒரு சிலையை நிறைவேறியிருக்கிறேன். விஸ்வகர்மா சிலை வச்சு இப்போ ஊர்வலம் எங்களோட ஊர்வலம் நடக்க போகுது. அடுத்த தடவை 10 பகுதியில் 10 இடத்துல வச்சு இந்த விஸ்வகர்மா சிலையை வச்சு நாங்கள் ரதம் மாதிரி செட் பண்ணி தமிழகத்தில் எப்படி விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடுறாங்களோ அதுபோல் நம்ம கொண்டாடுறதுக்குள்ள ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. ஆமாம், முறைப்படி அனுமதி வாங்கி தமிழ்நாடு விஸ்வகர்மா மக்கள் இயக்கத்து ரீதியாக வச்சுருக்கோம். இப்போ நம்ம பொன்னையராஜபுரத்தில் வச்சுருக்கிறீங்க, நாங்கள் சிங்கபுரம் லிமிட் கண்ட்ரோலு அங்கே வச்சு இந்த ஊர்வலம் பண்ணுறோம். நாளைக்கு தான் கரைக்கிறோங்க.